அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தி குரல்களை தொடர்ந்து எழுப்பி வந்தார். அதே நேரத்தில் அவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரோடு சேர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜையில் கலந்து கொண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார், அவர்களோடு ஒன்றாக வாகனத்தில் பயணித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர் அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் நீக்கப்பட்டார். அதன் பிறகு அவர்களோடு ஒன்றாக இணைந்து செயல்படுவார் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் இதற்கு மத்தியில் திடீர்னு தாவேகாவில் இணைவதாக வந்த செய்திகள், இப்போது செங்கோட்டையனுடைய சென்னை விஜயம், அதன் பிறகு 52 ஆண்டுகளாக உழைத்த எனக்கு கட்சி கொடுத்தது அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்ற நிலைமை தான் அப்படின்னு நேற்று அவர் தெரிவித்த கருத்து. இன்று காலையில் அவர் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்திருப்பது எல்லாமே அடுத்து அவர் எங்கோ நகர்கிறார். எங்கு நகர்கிறார்? திமுகவா தாவேகாவா? பெரும்பான்மையாக தாவேகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாவேகாவில் சேர்கிறார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பதவி என்ன அப்படின்ற கேள்விகள் வருகிறது. தாவேகாவில் மூத்த உறுப்பினர்கள், அதாவது அரசியலில் முதுபெரும் தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நினைக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்தது அவர் தாவேகாவில் தானே இணைகிறாரு. செங்கோட்டையனுடைய ராஜினாமா அரசியல் அரங்கத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதிமுகவுக்கு இது பற்றி அந்த கவலை இருக்க முடியாது. ஏன்னா இவரே வேண்டாம் என்றே, இவர் செல்லக்குள்ளவர், மூத்தவர், எம்ஜிஆரோடு இருந்தார், அம்மாவோடு இருந்தார், என்னமோ பண்ணார் எல்லாம் சொன்னா கூட அவரையே வேண்டாம் என்று அதிமுக சொல்லியிருக்கீங்களே.